ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஹோம்ஒர்க் யாரும் போட்ட மாதிரி தெரியலையே. போட்டீங்களா? எனக்கு கொஸ்டின் எதுவும் கஷ்டமா இருந்துச்சா? போட முடியலையா? சரி, அடுத்த கேள்வி எழுதிக்கலாம். ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல நெக்ஸ்ட் சம் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். ரூபாய் 53 எழுத ஆரம்பிக்கிறீங்களா? ரூபாய் 53 ABC என்ற மூவருக்கு பிரித்து கொடுக்கின்றனர். A என்பவர் B பெறுவதை காட்டிலும் ரூபாய் 7 அதிகம் பெறுகிறார். A என்பவர் B பெறுவதை காட்டிலும் ரூபாய் 7 அதிகம் பெறுகிறார். B என்பவர் C ஐ காட்டிலும் ரூபாய் 8 அதிகம் பெறுகிறார். எனில் அவர்கள் பெற்ற தொகைகளின் விகிதம் காண்க. எனில் அவர்கள் பெற்ற தொகையின் விகிதம் காண்க. ரேஷியோ என்னன்னு கேட்கிறாங்க. எப்படி செய்யறது? நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? இந்த 53 ரூபாய் தான் பிரிக்கிறாங்களா? 53 தானே பிரிக்கிறாங்க. இன்னும் யாரு தூக்கத்துக்கு உள்ள வரலையா? பாருங்க, இது வந்து மேக்ஸ் கிளாஸ், தமிழ் கிளாஸ் கிடையாது. அவங்க நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா கேள்வி கேட்கிறப்போ நீங்க அட்டன் ஆயிருப்பீங்க அதுக்குள்ள. ஆனா மேக்ஸ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்தே என்கிட்ட பேசிட்டே தான் இருக்கணும். கூட சொல்லிட்டே வாங்க. 53 ரூபாய் தான் பிரிக்கிறோமா? ஏபிசின்னு 3 பேர் பிரிச்சுக்கிறாங்க. அதுல ஏன்றவரு எவ்வளவு வாங்குறாருன்னா பி எவ்வளவு வாங்குறாரோ அதோட 7 ரூபாய் ஜாஸ்தி வாங்குறாரு. அப்ப பி எவ்வளவு வாங்குறாருன்னு கேட்டா சி எவ்வளவு வாங்குறாங்களோ அதோட 8 ரூபாய் ஜாஸ்தி வாங்குறாங்க. அப்ப அவங்க 3 பேர் வாங்கினதோட அமௌண்டோட விகிதம் என்ன? இப்ப எப்படி வந்து பங்கு போட்டுருக்காங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரிங்களா? இப்ப ஏபிசின்னு 3 பேர் தானே பிரிச்சுக்கிட்டாங்க. எனக்கு என்ன தெரியுது? ஏ எவ்வளவு வாங்குறாருன்னா பி எவ்வளவு வாங்குறாரோ அதோட 7 ரூபாய் ஜாஸ்தி. பி வந்து சி எவ்வளவு வாங்குறாங்களோ அதோட 8 ரூபாய் ஜாஸ்தி. அப்ப சி எவ்வளவு வாங்கினாங்கன்னு நமக்கு சொல்லலையா? நம்ம எதை என்ன நினைச்சுக்க போறோம்? தெரியாத இந்த எவ்வளவுன்றத எக்ஸ் வச்சுக்க போறோம். அப்ப இவர் ஏதாச்சும் 53 ரூபாயில எக்ஸ்ன்ற அமௌண்ட்டை வாங்கியிருப்பாரு. அந்த வாங்கினதோட சேர்த்து 8 ரூபாய் சேர்த்து யாரு வாங்குறா? பி வாங்காங்க. அப்ப இவங்களுக்கு எக்ஸ் பிளஸ் 8 எழுதிக்கலாமா? அந்த எக்ஸ் பிளஸ் 8 யாரு வாங்கினது? பி வாங்கினது. நமக்கு என்ன வேணும்? ஏ வாங்குறதுக்கு வேணும்னா பி எவ்வளவு வாங்கினதுக்கு அவங்களோட 7 ரூபாய் ஜாஸ்தி. அப்ப பி வாங்கின அமௌண்ட் எக்ஸ் பிளஸ் 8, அதோட ஒரு 7 ரூபாய் ஜாஸ்தி யாரு வாங்கியிருப்பா? ஏ வாங்கியிருப்பான். சரியா? இப்ப இந்த 3 வேலையும் கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இப்ப கேக்குதுங்களா? இப்ப இந்த வேல்யூ எல்லாம் நமக்கு ஆட் பண்ணோம்னா நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 53க்கு ஈக்குவலா இருக்கும் மேம். அவ்வளவுதான். 53. ஏன்னா 53 தான் இவங்க முன்பு பங்கு போட்டுக்கிறாங்க. அப்ப இவங்க இதோட கூட்டுத்தொகை நமக்கு 53 ரூபாய்க்கு சமமா இருக்கும். அப்ப 8 + 7 15,
பிளஸ் எக்ஸ் பிளஸ் 8 பிளஸ் எக்ஸ். எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? எத்தனை எக்ஸ் இருக்கு நமக்கு? 1 2 3 3 எக்ஸ். 5 பிளஸ் 8 சரி 23 ஈக்குவல் டு 53. இப்போ 3x ஈக்குவல் டு 53 23 போயிடுச்சுன்னா 30. அப்ப எக்ஸோட மதிப்பு 10. கண்டுபிடிச்சிட்டோமா? எக்ஸோட மதிப்பு 10ன்னு. அப்ப சி எவ்வளவு வாங்கிருப்பாரு? 10 ரூபாய் வாங்கிருப்பாரு. பி 18 ரூபாய். ஏ எவ்வளவு வாங்கிருக்கிறாரு? 18 பிளஸ் 7 25. இப்ப ஏ எவ்வளவு வாங்கினாரு, பி எவ்வளவு வாங்கினாங்க, சி எவ்வளவு வாங்க கண்டுபிடிச்சிட்டோமா? நமக்கு என்னதான் கேட்டுட்டாங்க? அவங்க வாங்கினதோட விகிதம் தான் என்னன்னு கேட்டுட்டாங்க. போடுவோமா? 25:18:10. இது எல்லாத்தையும் இதை அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்ப இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இதே மாதிரி நம்ம ஹோம்ஒர்க் சம்மும் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் சம் அங்க யாரும் போடல, அதனால இப்ப போட்டு சொல்லுங்க பாப்போம். புரியுதா எப்படி போடுறோம்னு? புரியுதா ஸ்னேக்லாம்? லேட்டா வந்தீங்களா? மேம். புரியுதா? போட்டாச்சா? நோட் எழுதியாச்சா? எஸ் மேம். வெரி குட். ஆதிலட்சுமி அக்கா போட்டீங்களா? மேம் ஒரு தடவை சொல்லுங்க மேம். மேம் இந்த क्वेश्चन ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணுங்க மேம். ரிப்பீட் பண்றேன். ரூபாய் 53 ஏபிசி என்ற மூவருக்கு பிரித்து கொடுக்கின்றனர். ரூபாய் 53 ஏபிசி அப்படின்ற 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. என்ன? ஏ என்பவர் பி பெறுவதை காட்டிலும் 7 ரூபாய் அதிகம் பெறுகிறார். ஏ என்பவர் பி என்பவர் பெறுவதை காட்டிலும் 7 ரூபாய் அதிகம் பெறுகிறார். அப்ப பி என்பவர் சி பெறுவதை காட்டிலும் 8 அதிகம் பெறுகிறார் எனில் அவர்கள் பெற்ற தொகையின் விகிதங்கள் காண்க. ஓகேவா? நமக்கு ஏபிசின்னு 3 பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஏபிசின்னு 3 பேர் இருக்கிறாங்க. இதுல ஏ வந்து பி எவ்வளவு வாங்குறாரோ அதோட 7 ரூபாய் ஜாஸ்தி, சியை விட 8 ரூபாய் ஜாஸ்தி பி. அப்புறம் சி எவ்வளவுன்னு தெரியாது இல்லையா, அதை மட்டும் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். தெரியாத நீங்க இங்க போயிட்டு ஏக்கு எக்ஸ்ன்னு போட்டக்கூடாது. அப்ப எக்ஸ் பிளஸ் 7 மட்டும்தான் இங்க இருக்கும். இந்த 8 வராது உங்களுக்கு. அதனால நீங்க என்ன பண்ணிக்கீங்கன்னா இங்க பின்னாடி இருந்து வரணும். நம்ம சம்ஸ்க்கலாம் தெரியாத எக்ஸ் சிக்கு வந்து எக்ஸ் வச்சுக்கிட்டு இவர் எவ்வளவு வாங்குறாரு அதோட இவங்க 8 ரூபா வாங்குறாங்க பி. அப்ப எக்ஸ் பிளஸ் 8ன்னு வாங்குவாங்க. இப்ப பி வாங்குற இந்த அமௌண்ட்டை விட ஜாஸ்தியா ஏ 7 ரூபாய் வாங்க போறாரு. அப்ப எக்ஸ் பிளஸ் 8ஓட சேர்த்து 7 ரூபாய் ஜாஸ்தி வந்துடணும். இப்ப எக்ஸ் எல்லாம் கூட்டிக்கலாம், நம்பர்ஸ் எல்லாம் கூட்டிக்கலாம். அப்ப எக்ஸ் எல்லாம் கூட்டினோம்னா 1 2 3 எக்ஸ் இருக்கு. நம்பர்ஸ் எல்லாம் கூட்டிட்டோம் அப்படின்னா 15 பிளஸ் 8 23. இப்ப 3x பிளஸ் 23 ஈக்குவல் டு 53 கிடைச்சிருச்சு. எக்ஸ் பிளஸ் 8 அப்படிதானே மேம் இருக்கு. இன்னொரு நம்பர் என்ன மேம்? என்னதுக்கா மேம் எக்ஸ் பிளஸ் 7 ஏ என்பவர் பி என்பவரோட 7 அதிகம்னால எக்ஸ் பிளஸ் 7 ஏ, பினால எக்ஸ் பிளஸ் 8 அப்படிதானே மேம்? அதுதான் சொல்றேன்க்கா, நீங்க இப்படி போட்டு போக கூடாது. ஏ பி சின்னு 3 இருக்குங்களா? ஏ வந்து பி வாங்குறத விட 7 ரூபாய் ஜாஸ்தி. இப்ப பி என்ன வாங்கணும் தெரியுமா? தெரியாது. பி தெரியாது. அப்ப அதுக்குன்னு நீங்க
சிஏ காட்டிலும் 8% அதிகம் வருவார் மேம். அக்கா கேக்குதா? மேம் இப்பதான் மேம் கேக்குது. டவர் ப்ராப்ளம்க்கா. இப்ப சி எவ்வளவு வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. இதைத்தான் நம்ம எக்ஸ்னு வச்சுக்க போறோம். சரி. நீங்க இங்கேயே எக்ஸ் போடக்கூடாது. சரிங்களா? சி சி சொல்லவே இல்ல, சொல்லாத இந்த இதான் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். பாருங்களேன், இப்ப தெரியுது. இப்ப பி போட்டுக்கலாமா? பி வந்து எப்படி வாங்குவாங்க? எக்ஸ் சி வாங்குற அமௌண்ட்டோட 8 ரூபா ஜாஸ்தி. சி வாங்குற அமௌண்ட் என்னது? எக்ஸ். அப்ப இவங்க தான் எக்ஸ் பிளஸ் 8 வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த எக்ஸ் பிளஸ் 8 தான் யார் வாங்குறது? பி வாங்குறது. நமக்கு இங்கே தெரியுது ஏ பி வாங்குறத விட சேர்த்து 7 ரூபாய் வாங்கணும். அப்ப பி வாங்குறதே எக்ஸ் பிளஸ் 8, அதோட 7 ரூபாய் சேர்த்தோம்னா தான் ஏக்கு வரும். இங்கேயே நீங்க எக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா இங்க எக்ஸ் பிளஸ் 7, அப்ப இங்க எக்ஸ் பிளஸ் 8, அப்ப இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுது? ஒரு 8 ரூபாய் உங்களுக்கு இடிக்கும்ல. இத போடக்கூடாது. சரிங்களா? இப்படி இங்க இருந்து போடணும். சிக்கு எக்ஸ், இதோட 8 ரூபாய் ஜாஸ்தி பி. பி வாங்குற இந்த அமௌண்ட்டை விட 7 ரூபாய் ஜாஸ்தி தான் ஏ. இப்ப இவங்க வாங்குற அமௌண்ட்டை நம்ம எப்படி பிரிச்சுட்டாங்கன்னு பார்த்தோம். இதெல்லாம் கூட்டினோம்னா நமக்கு எதுக்கு சமமா வரும்? அந்த 53 சமமா. அந்த 53க்கு சமமா வரும். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 53 அப்படின்னு கொடுக்குறோம். எக்ஸ் எல்லாம் கூட்டிக்கலாம், நம்பர் எல்லாம் கூட்டிக்கலாம். எக்ஸ் வந்து 3 எக்ஸ் இருக்கு. அப்ப 3x ஈக்குவல் டு 8 8 16 பிளஸ் 7 23. எக்ஸ் பிளஸ் 23 ஈக்குவல் டு 53. எக்ஸ் மட்டும் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 53 மைனஸ் 23 வரும். கழிச்சோம்னா 30. 3x ஈக்குவல் டு 30னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 3x 30க்கு சமம்னா எக்ஸோட மதிப்பு 10. இப்ப எக்ஸோட மதிப்பு 10 கண்டுபிடிச்சிட்டாமா? இங்க பாருங்க, நம்ம சிக்கு என்ன போட்டுக்கோம்? சிக்கு எக்ஸா, அப்ப சி வாங்குற அமௌண்ட் 10 ரூபா தான். அப்ப பி எவ்வளவு வாங்குறாரு? 10 பிளஸ் 8 18. ஏ எவ்வளவு வாங்குறாரு? 10 பிளஸ் 7 பிளஸ் 8 17 8 25 மேம். அவ்வளவுதான்க்கா. இப்ப நமக்கு என்ன கேட்டுக்காங்க? அவர்கள் பெற்ற தொகைகளின் விகிதம். இப்ப தொகைகள் கண்டுபிடிச்சிட்டோமா? இதுக்கு விகிதம் போடுங்க. அப்ப என்ன வரும்? 25:18:10. இதெல்லாம் மறுபடியும் அடிக்க முடியாது. அடிக்கிற மாதிரி இருந்தா அடிச்சிருந்துக்கலாம். அப்ப என்ன ஆயிடும்? இதுதான் கடைசி. இதுதான் ஆன்சர். ஓகேவாக்கா? ஓகே மேம். ஹோம்ஒர்க் சம் போட்டீங்களா? என்ன வருது? ஹோம்ஒர்க் சம் ஐஸ்வர்யாக்கு அப்புறம் வேற யாருமே போடல. ஏன் போடல? ஆன்சரு. இப்படி சொல்ற பட்சம் நீங்க கேட்கலன்னா அப்ப நான் கிளாஸ்க்கு வர மாட்டேன்ட்டு போயிடுவேன். சரி, இப்பயாச்சும் போட்டீங்களா இல்ல கேள்வியே எழுதலையா? மேம் போட்டுட்டோம் மேம். 6000 6000 எல்லாருக்கும் வந்துருச்சா? ஜோதிகாக்கு வந்துருச்சா? இப்பதான் மேம் போட்டுட்டு
இப்ப அடுத்து எழுதிக்கலாம். ரூபாய் 2430. ரூபாய் 2430 ஏபிசி மூவருக்கிடையே பிரித்து கொடுக்கப்படுகிறது. 2430 ஏபிசி 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏபிசி முறையே இவங்க 3 பேருமே முறையே ரூபாய் 5, 10, 15 குறைவாக பெற்றிருந்தால் ஏபிசி முறையே ரூபாய் 5, ரூபாய் 10, ரூபாய் 15 குறைவாக பெற்றிருந்தால் அவர்கள் பெற்ற தொகைகளின் விகிதம் 3:4:5 எனில் பியின் பங்கு காண்க. கேள்வி புரிஞ்சிருச்சா? ரூபாய் 2430 ரூபாய ஏபிசி 3 பேர் பிரிச்சுக்கிட்டாங்க. இல்ல இந்த ஏபிசின்றவங்க முறையே 5 ரூபாய், 10 ரூபாய், 15 ரூபாய் கம்மியா வாங்கியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்டோட ரேஷியோ வந்து 3:4:5. அப்படின்னா எனக்கு பியோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லுங்க. நீங்க செஞ்சிருவீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் கூ மட்டும் சொல்றேன். இப்ப நமக்கு இந்த 3, 4, 5ன்றது என்னது? இந்த ரேஷியோ எதுக்கான ரேஷியோ? ஏபிசி பங்கு பங்கோட ஸ்ட்ரெயிட்டா இதான் ரேஷியோவா? 3x 4x 5xன்னு போட்டேன்னா எனக்கு அந்த 2430 கிடைச்சிருமா? இல்ல மேம். இல்ல அப்ப எப்படி? 15 ரூபா குறைக்கணும்ல மேம். இந்த 5 ரூபாய், 10 ரூபாய், 15 ரூபாய் குறைக்கணுமா? என்ன பண்ணணும்? இப்ப 5, 10, 15 போட்டிருக்கேன். இல்ல நீங்க கேள்வி அப்ப சரியா புரிஞ்சுக்கல. பாருங்க, ஏபிசின்னு 3 பேரும் 5 ரூபாய், 10 ரூபாய், 15 ரூபாய் கம்மியா வாங்கினாங்கன்னா அந்த வாங்கியிருப்பாங்களா ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட் நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா அது வந்து 3:4:5ன்னு கிடைக்குது. சரிங்களா? இப்ப எனக்கு மொத்தமா வாங்கின அமௌண்ட் ஆக்சுவலா என்னது? இந்த 2430 ரூபாய் தான் வாங்கியிருக்காங்க. இந்த 2430 ஈக்குவல் டுன்னு போட்டு இப்ப நான் இங்கிட்ட எழுதணும்ல. எப்படி எழுதுறது? யாருக்கு புரிஞ்சிருக்கு? 3x - 5 இல்ல ஏற்கனவே நீங்க 5 கம்மியா வாங்கினதோட ரேஷியோ தான் 3. நீங்க மறுபடியும் 5 குறைச்சீங்கன்னா எப்படி 2430 ரூபாய்க்கு சமப்படுத்துவீங்க? பிரேமா 2430 மேம். மறுபடியும் சொல்லுங்க, பிரேக் ஆயிடுச்சு. 12x = 2430 மேம். அது என்ன 2x? 12x மேம். அந்த 5 எடுக்கணுமா மேம்? இல்ல நான் கேக்குறது இந்த 3:4:5 இந்த ரேஷியோவை நீங்க எப்படி சமப்படுத்த போறீங்க? இல்ல இந்த 2430க்கு ஈக்குவல் டு போட்டு எப்படி போட போறீங்கன்னு கேக்குறேன். நீங்க ஏன் 2xன்னு வந்துச்சு, 3xன்னு சொல்றீங்களா? 12x மேம். அந்த 3 ரேஷியோ 3 கூட்டணும் மேம். அவ்வளவுதான். 12x பிளஸ் பிளஸ்ஸா மைனஸா? அடுத்து என்ன வரும்? அப்ப இன்னும் கொஞ்சம் பக்கத்து வந்துட்டீங்க. இன்னும் அடுத்து இன்னும் சொல்லணும். இன்னும் கரெக்டா போடுங்க. 3 கூட்டணும்ன்றது ஓகே. 3, 4, 5 இந்த 3 ரேஷியோவும் சம் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை பண்ணணுமா? திவ்யாக்கு யாருக்கும் தெரியல. அப்ப சொல்லிடவா? ரஞ்சித் என்ன சொல்ல வரீங்க? இல்ல மேம், இந்த 12x அப்புறம் -30 போட்டுருமா? எல்லாத்தையும் சொல்லுங்க. 770 மேம்.
720 ஆன்சர் இல்ல 70 மேம். இல்ல 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 770 இல்ல. சரி இங்க பாருங்க சொல்றேன். இந்த 3:4:5ன்றது என்னது? ஏ ஒருவேளை 5 கம்மியா வாங்கியிருந்தா, பி 10 ரூபா கம்மியா வாங்கியிருந்தா, சி 10 கம்மியா வாங்கியிருந்தா அதோட ரேஷியோ தான் 3:4:5. இப்ப நான் இந்த ரேஷியோ இருக்கக்கூடியத ஒரு ஹோல் நம்பர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது 3x, இது 4x, இது 5xன்னு இருக்கும். இது ரேஷியோ இருக்கிறத நான் ஒரு முழு நம்பரா எடுத்துட்டேன்னா ஒரு எக்ஸ்ட்ரா காமனா இருந்தாலும் அடிச்சிருப்பாங்கல்ல, அதனால இந்த ரேஷியோ வந்திருக்கும். அந்த எக்ஸ் சேர்த்து எடுத்துக்கிறேன். இப்போ 3x, 4x, 5xன்னு இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த அமௌண்ட்டை விட இந்த 3x விட 5 ரூபாயை நான் கூட்டினேன் அப்படின்னா, இந்த 4x விட 10 ரூபாயை கூட்டிக்கிட்டேன், 5x விட 15 கூட்டிக்கிட்டேன்னா தான் எனக்கு என்ன கிடைக்கும்? இது எல்லாத்தையும் சம் பண்ணேன்னா எனக்கு அது 2430க்கு சமமாயிடும். பிக்கு பிரிச்சுக்கிட்ட அமௌண்ட் 2030 தான். இங்க இந்த ரேஷியோ எதுக்கானது? 5 ரூபாய் கம்மியா வாங்கியிருந்தா 3 பங்கா மாறி இருக்கும். அப்ப என்ன இந்த 2430க்கு வேணும்னா இந்த 3x விட ஒரு 5 கூட்டணும்ல. புரியுதுங்களா? இங்க ஏன் பிளஸ் போடுறோம்னு? இது வந்து ஏற்கனவே 5 கம்மியா வாங்கினதோட ரேஷியோ. ஆனா எனக்கு மொத்த அமௌண்ட் 2430. அப்ப கம்மியா வாங்கினது சேர்த்துக்கிட்டா தானே பெரிய அமௌண்ட்டுக்கு சமமா வரும். அப்ப எல்லா இடத்துலயும் 4x 10, 5x 15 இது எல்லாத்தையும் இப்ப நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 30 மேம். 12x plus 30 equal to 2400. அவ்வளவுதான்க்கா. இப்ப 3x plus 5 இது ஒண்ணு plus 4x plus 10 plus 5x plus 15 equal to 2430. இப்ப எக்ஸ் எல்லாம் கூட்டிக்கலாமா? கூட்டிட்டேன்னா 12x கிடைக்கும். 12x plus இது ஒரு 15, இது ஒரு 15 கூட்டினா 30 equal to 2430. அப்ப 12x equal to 2400 வந்துருச்சா? அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கும்? இங்க 2 200. எக்ஸோட மதிப்பு 200னா எனக்கு யார் கேட்டுக்காங்க? பியோட பங்கு மேம். பியோடது எவ்வளோ? 4x plus 10. எஸ் மேம். பியோட ஷேர் வந்து எனக்கு 4x plus 10. இதே 4x plus 10 எடுத்துட்டோம், 4x எடுத்துக்காம கேட்கணும்ல. பி வந்து 4x எடுத்துக்காம ஏன் 4x plus 10 எடுத்துக்கிட்டோம்? 10 ரூபா குறைவா பெற்றிருக்காங்கன்னு கேட்காம மேம் அதையும் சேர்த்தான மேம் எடுத்துக்கணும். பி 4x எடுத்துட்டோம்னா இது 10 ரூபா கம்மியா வாங்கினதோட ரேஷியோ. இப்ப இதை கண்டுபிடிச்சாலும் நீங்க 10 ரூபா கூட்டினாதான் என்ன வரும்? அவர் வாங்க உண்மையான பங்கு தெரியும். அதனால நம்ம இதை போடாம ஸ்ட்ரைட்டாவே 4x plus 10ன்னு அவர் வாங்க ஒரிஜினல் பங்கையே எடுத்துக்கிட்டோம். அப்ப எக்ஸோட மதிப்பு இங்க 200. அப்ப 4 × 200 plus 10. இப்ப 4 × 200 என்ன வந்துடும்? 800 plus 10. அப்ப பியோட பங்கு 810. ஓகேவா? எல்லா சமயமே நான் உங்களுக்கு டீகோட் பண்ணிட்டே இருக்க முடியாது. நீங்க தான் என்ன பண்ணணும்? அடுத்தடுத்ததுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு போடணும். கேள்வியில வந்து நம்ம சொல்லி கொடுத்த சம்மே வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. புதுசா வந்துச்சுன்னா நீங்க அப்ரோச் பண்ணணும்ல. அதனால ஃபர்ஸ்ட் கேள்வியில இருந்து கிவன் எழுதுறத நீங்க தான் சொல்லணும். ஒர்க் அவுட் பண்றது அதுக்கப்புறம் நீங்க கிவன் சொல்லிட்டாலே போதும். ஸ்டெப் தானா வந்துடும். ஒர்க் அவுட் ஈஸியா பண்ணிடலாம். இன்னொரு சம் தரட்டா? இதே மாடல்லே தான் எழுதிக்காங்க. இப்ப இதை நீங்க தான் செய்ய போறீங்க, நான் சொல்லவே மாட்டேன். அந்த 200 எப்படி மேம் வந்துச்சு? என்னதுங்கக்கா? அந்த 200 எப்படி மேம் வந்துச்சு? 200 எப்படி வந்துச்சுன்னா பந்தாங்க பாருங்க. இதாங்க கொடுக்குமா? 12x plus 30 equal to 2430. இது வந்துருச்சா மொதல் உங்களுக்கு? வந்துச்சு மேம்.
அப்ப எக்ஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நம்பர் தானே, இதுவும் ஒரு எண், இதுவும் ஒரு எண்ணு தானே. இப்ப எண்கள் எல்லாம் ஒரு பக்கமும் இந்த எக்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு பக்கமும் வச்சுக்கோங்க. அப்ப இது 12x ஈக்குவல் டு 2430. இந்த பிளஸ் 30 எப்படிக்கா போகும்? இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா -30,000 மேம். மைனஸ்ல போகும். அப்ப 2430 மைனஸ் 30 அப்ப என்ன ஆயிடும் கழிச்சா? 2400 வரும் மேம். 2400. இது எதுக்கு சமம்? 12xக்கு சமம். 12x 2400னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? அடிச்சு கொடுத்தா 200 மேம். அதனால x ஈக்குவல் டு 200ன்னு கிடைச்சிருச்சு. சரி. ஓகே மேம். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கணும்? பிக்கு தான் நமக்கு கேட்டுக்காங்க. பி போனோம்னா 4x + 10, எக்ஸோட மதிப்பு 200. இப்ப 4 × 200 800 + 10 810. சரிங்களா? ஓகே ஓகே மேம். நான் கூப்பிட்டீங்களா? ஏக்கு பிஐ போல் 3 மடங்கும். ஏக்கு பிஐ போல் 3 மடங்கும். பிக்கு சிஐ போல் 4 மடங்கும். சிஐ போல் 4 மடங்கும் கிடைக்கும்படி ரூபாய் 630 பிரித்தால் 680 பிரித்தால் அவர்கள் பெறும் தொகை காண்க. போன சம் ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான். அங்க வந்து நம்ம அதிகம் பார்த்தோம், இங்க மடங்கு பாக்குறோம். ஏக்கு பிஐ போல் 3 மடங்கும், பிக்கு சிஐ போல் 4 மடங்கும் கிடைக்கும்படி ரூபாய் 680 பிரித்தால் அவர்கள் பெறும் தொகை. பாப்பா யார் ஃபர்ஸ்ட் சொல்றா? செகண்ட் சொல்றது, தேர்ட் சொல்றது யாருன்னு பாக்கலாம். மேம் ஏ வந்து 480 மேம். வெரி குட். ஏ 480, பியோட மதிப்பு 160 மேம். 160, சி 40 மேம். 40. வெரி குட் தான். ஃபர்ஸ்ட் சொன்னது முத்து. ரஞ்சித் போட்டாச்சா? போட்டுக்கிருக்கேன் மேம். பிரேமாக்கா? மஞ்சுளா? மஞ்சுளா காணோம். ஜோதி அக்கா போட்டீங்களா? நான் போட்டுட்டு இருக்கேன். சரி. எக்ஸ் வந்து 85 மேம். என்னங்கக்கா? எக்ஸ் 85 மேம். சி 55 இல்லக்கா. 85 மேம். இல்லக்கா, அவ்வளோ இல்ல. சி மதிப்பு, எக்ஸோட மதிப்பு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எக்ஸ் சொல்லிட்டா போதும், சி பி ஏ சொல்லிடலாம்.
என்னாச்சு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? சரி, ரக்ஷனா ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்னு சொல்லுங்க. சிக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் மேம். வெரி குட். அப்புறம் பிக்கு? சிக்கு 4x வச்சுக்கிட்டேன் மேம். கரெக்ட் தான். ஏக்கு? அந்த 4x இன்ட்டு 8 மேம். எதுக்கு 8? 3 மடங்கு தானே. ஏக்கு பிஐ போல் 3 மடங்கும். அப்ப 3x தான். 3 இன்ட்டு 4x. நான் 8x வச்சுக்கிட்டேன் சாரி மேம். பி என்ன வாங்குறாரோ அந்த அமௌண்ட் மாதிரியே 4 மடங்கு, சரி 3 மடங்கு தான். அப்ப அவர் வாங்குறது 4x ஆயிடுச்சு. அப்ப 4x இன்ட்டு 3, அப்ப என்ன ஆயிரும்? 12x ஆயிடும். இப்ப சம் பண்ணுங்க. மேம் எப்படி மேம் 12x² தானே மேம் வரும்? மறுபடியும் நீங்க எதுக்கு எக்ஸ் போடுறீங்க? என்ன, சி வாங்குற அமௌண்ட் எக்ஸ், இது அமௌண்ட் சரிங்களா. அது இந்த எக்ஸ்ன்ற அமௌண்ட் மாதிரி 4 மடங்கு. அப்ப 4 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? இப்ப இந்த 4xன்றத பி வாங்குற அமௌண்ட். பி வாங்குற அமௌண்ட் மாதிரியே 3 மடங்கு. அப்ப பி வாங்குற அமௌண்ட் 4x, அதோட இன்ட்டு 3 தானே, வெறும் 12x. இப்ப இதெல்லாம் நீங்க ஆட் தான் சம் பண்ண போறீங்க. எக்ஸ் பிளஸ் 4x பிளஸ் 12x. ஓகே. பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி மேம் எக்ஸோட மதிப்பு என்ன வருது? மேம் 12x போட்டு ஸ்கொயர் போட்டு ஈக்குவல் டு 650 வரைக்கும் போட்டிருக்கேன் மேம். அதுக்கு அடுத்தா மேம் என்ன செய்யணும் தெரியல. எக்ஸோட மதிப்பு 40 மேம். வெரி குட்கா, வெரி குட் பாண்டி. எக்ஸோட மதிப்பு 40னா ஏயோட மதிப்பு என்ன கிடைக்குது? அப்படியே எதுக்கு 80 மேம். 80 மேம். 120 மேம் ஏயோட. 240 மேம் ஏ. 160 மேம். ஏக்கு 480 480 மேம். 480 மேம். 480 மேம். இப்போ கேக்குதா? எஸ் மேம். நெட்வொர்க் கிடைக்கல அந்த போன்ல. சரி, சொல்லுங்க. இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு நமக்கு? 40. 40 மேம். பிக்கு 160, ஏக்கு 480. 480 மேம். 480 மேம். யாருக்கும் கிடைச்சிருச்சா? அனிதா அக்கா, ஜோதி அக்கா, எஸ் மேம். ஜெயந்தி அக்காவுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருச்சா? எஸ் மேம். ரஞ்சித்க்கும் பாண்டிக்கும் கிடைச்சிருச்சா? ரஞ்சித் போட்டாச்சா? கொஞ்சம் கம்மியா இருக்கு மேம். எது கம்மியா கிடைச்சிருக்கு?
மேம் நீங்க பேசுறது சத்தமா கேட்க மாட்டேங்குது. ஓ, சத்தமா கேட்க மாட்டேங்குதுங்களா? இந்த போன்ல அப்படிதான் பிரச்சனை. இந்த போன்ல நெட்வொர்க் கேட்க மாட்டேங்குது. இப்ப நான் கேக்குதா? ஓகே மேம் ஆ. இப்ப இந்த சம்ம யார் செய்யறது? யார் சொல்றீங்க? சொல்லவும் மேம் சொல்லுங்க. சிக்கு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் மேம். அப்ப நம்ம ஏ பி சின்னு எடுத்துக்கிறோம். இப்ப சிக்கு நமக்கு சொல்லவே இல்ல, எக்ஸ் வச்சுக்கிறோம். அடுத்து வாங்க. அப்ப பி வந்து சியை விட 4 மடங்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க மேம். அப்ப 4 எக்ஸ் வச்சுக்கிறோம் மேம். அது என்ன 4 மடங்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அது வேற கணக்கு. 4 மடங்கு எக்ஸ்ட்ரா வாங்கினாங்கன்னா சி எக்ஸ்னா இதோட 4 மடங்கு 4x. அது எங்க எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு அர்த்தம். 4x பிளஸ் சம்திங் 4 மடங்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அப்படி சொல்லக்கூடாது. சி வாங்குவதை போல் 4 மடங்கு தான் வாங்குறாங்க, அதோட ஜாஸ்தி வாங்கல. அப்ப சி எக்ஸ் வாங்கினாங்கன்னா பி 4x வாங்குறாங்க. சி ஏ பிக்கு வந்து சிஐ போல் 4 மடங்கு. சிஐ போல் 4 மடங்குக்கும் சிஐ விட 4 மடங்குக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? எஸ் மேம். இப்ப சொல்லுங்க. அடுத்து ஏ வந்து பிஏ மாதிரி 3 மடங்கு வாங்குறாங்க மேம். அப்ப இத 3ஆல பெருக்கிக்கிறோம் மேம். 12x. ஆமா, இப்ப பி வந்து 4xனா இந்த 4x மாதிரியே 3 மடங்கு. அப்ப 4x இன்ட்டு 3. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? இப்ப இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 17x வரும் மேம். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும்னா எதுக்கு சமமாகும்? ஃபர்ஸ்ட் 2430க்கு வரும் மேம். 2430 அது பழைய சம்ல 680 மேம். வெரி குட். 680. அப்ப 12x பிளஸ் 4x பிளஸ் x ஈக்குவல் டு 680. இப்ப இதெல்லாம் கூட்டினோம்னா 14 பிளஸ் 1 17x. 17x ஈக்குவல் டு 680. அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன கிடைச்சிருச்சு நமக்கு? 200 கிடைக்கும். 40 மேம். 40. இப்ப எக்ஸோட மதிப்பு 40ன்னு ஆயிடுச்சு. இப்ப இங்க போட்டுக்கலாமா? எக்ஸுக்கு அப்ப 40. பி என்ன வரும்? 4 இன்ட்டு 40 அப்ப 160. ஏக்கு இந்த 160 மாதிரியே 3 மடங்கு. இப்ப 160 இன்ட்டு 3 போட்டோம்னா 480. நமக்கு ரேஷியோ கேட்கல, அவங்க பெறக்கூடிய தொகைதான் கேட்டிருக்காங்க. அப்ப 480, 160, 40. முடிஞ்சா சம்மு? அடுத்து இந்த சம்மையும் நீங்க தான் போட போறீங்க. ஏபிசி என்ற 3 பேரின் ஊதிய விகிதம் 2:3:5. ஏபிசி என்ற 3 பேரின் ஊதிய விகிதம் 2:3:5. மூவருக்கும் முறையே 15%, 10%, 20% ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டது. எனில் புதிய ஊதியத்துக்கு விகிதம் காண்க. இந்த இன்கிரிமெண்ட்க்கு அப்புறம் கிடைச்ச ஊதியத்துக்கான விகிதம் காண்க. Find the new ratio income ratio. புது ஊதியத்துடைய விகிதம் காண்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து என்ன எழுதணும்? இது வந்து அவங்க முன்னாடி வாங்கின சேலரியோட ரேஷியோவா?
அப்ப இவங்க எவ்வளவு வாங்கியிருப்பாங்க சம்பளம்? ஏவோட சம்பளம் என்னவா இருக்கும்? ஏவோட சம்பளம் எவ்வளவு இருக்கும்? 100 மேம். 100? இல்லக்கா, கேள்வி வந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இவங்க 2, 3, 5ன்னு வாங்குறாங்க. அப்ப ஏவோடது 2x வச்சுக்கலாமா? இங்க இருந்து எடுக்கிறோம். இது பங்கு. சாரி, இது வந்து ரேஷியோல இருக்கு. நான் வந்து மொத்த தொகை எடுத்துக்கிறேன். 2, 2xன்னு. இது புரியுதுங்களா? எஸ் மேம். பிக்கு 3x, சிக்கு 5x. எப்படி ரேஷியோல இருக்கிறத எக்ஸ்ன்னு போட்டு எழுதுறோம்? இது வந்து நான் முன்னாடி சொல்லிட்டே தான் இருக்கிறேன். X இந்த equal to அமௌண்ட்டோட எக்ஸ் ஈக்குவல் டு 300. அப்படி சொல்லக்கூடாது. இங்க வாங்க பார்ப்போம். ஏக்கு வந்து 2xஆ, இதுதான் வந்து அவர் வாங்குற சேலரி. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவங்க இன்க்ரிமெண்ட் போடுறதுனால ஏக்கு 15%, பிக்கு 10, சிக்கு 20 அவங்க வாங்க சம்பளத்துல விட ஜாஸ்தி கிடைக்குதா? அப்ப என்ன பண்ணணும்? ஏற்கனவே 100% வாங்குறாங்க. அந்த 100% சமம் தான் இந்த 2x. இதோட நான் என்ன பண்றேன், ஒரு 15xையும் ஆட் பண்றேன். புரியுதுங்களா? இப்ப நீங்க இப்ப ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கோமே. 10% இன்க்ரிமெண்ட் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 1000 ரூபாயா? 10. ஏற்கனவே 11,000. 100% இந்த ஒரு சம்பளம் வாங்கியிருப்பாங்க. இதோட 10% அதிகம் வாங்குவாங்களா? அதான் அப்ப 110 வாங்குவாங்களா? மேம். அதுதான். அப்ப 110%, இப்ப 110 டிவைட் பை 100 இன்ட்டு அந்த என்ன சேலரி, அந்த சேலரி 2xனா 2x அந்த மாதிரி. சரிங்களா? இப்ப நமக்கு வேல்யூ தெரிஞ்சிச்சுனால 10,000 போட்டுக்கோம். இப்ப 10,000ன்னு போட்டோம்னா இதோட 10% ஜாஸ்தி. அப்ப 110/100. அப்ப இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சு கொடுத்துறாங்க. அப்ப 100 இன்ட்டு 110 எவ்வளவு வருது? அப்படியே ஒரு 11,000. 0, 2 0, 11,000. நம்ம சும்மா 10%னாலே 10,000த்துல 10% 1000 ரூபாய். அப்ப ஏற்கனவே வாங்கின 10,000 + 1000 11,000 சொல்லுவோமா? அதான் கண்டுபிடிச்சுக்கோமா? புரியுது? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றேன். புரியுதா இது, இல்ல புரியலையா? இப்ப நீங்க போடுறப்போ சில சமயம் 2x இன்ட்டு 15/100ன்னு போட்டக்கூடாது. போட்டீங்கன்னா அது வெறும் 15% மட்டும் எடுத்து பேசுறீங்கன்னு அர்த்தம். அது கிடையாது நமக்கு கேள்வி. ஏற்கனவே வாங்கின சேலரியை விட 15% ஜாஸ்தி வாங்குறாங்க. ஏற்கனவே வாங்கக்கூடிய இந்த 2x வந்து 100%, 100% சமமானது. நமக்கு என்ன பண்றாங்க, 15% ஹைக் கொடுத்துட்டாங்க. அப்ப 115% வேணும். சரி, அதனாலதான் 2x இன்ட்டு 115/100. இது ஏவோட வாங்கின புது சேலரி. அப்ப பிக்கு எப்படி கிடைக்கும்? 3x இன்ட்டு 10 மேம். இப்ப 3x இன்ட்டு 110/100. சிக்கு என்ன கிடைக்கும்? x இன்ட்டு 120. இன்ட்டு 120. அப்ப 5x இன்ட்டு 120/100. இப்ப இதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும்? விகிதம் போடணுமா? என்ன கேட்டுக்கிறது, புதிய வருமானத்துடைய விகிதம் தான் கேட்டுக்காங்க. புதிய ஊதியத்துக்கான விகிதம் என்ன? இப்ப இதுக்கான நீங்க ரேஷியோ போட்டு கண்டுபிடிங்க. என்ன வருது 3 பேத்துக்கு ஒண்ணு?
என்னாச்சு எல்லாரையும் அமைதி ஆயிட்டீங்க? மேம் 23:33:16 மேம். வெரி குட் தான். 23:33:60. வந்துச்சு மேம். 23:33:60 மேம். வெரி குட். வேற யாருக்கெல்லாம் வந்திருக்கு? மேம் அது பாயிண்ட் ரேஷியோல ஒரு இது கரெக்டா மேம்? சொல்லுங்க. 2.3, 3.3, 6.0. 2.3. அதுங்க 2.3 இருக்கு நமக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணி எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி போட்டா அது வந்து 2.3, 6.0 அப்படின்னு. நீங்க மாத்தி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது மேம் இது 23. இது வந்துச்சு தானே? ஏபிசியோட இன்க்ரிமெண்ட் வந்ததுக்கு அப்புறமான ரேஷியோ வந்துருச்சு அவங்களுக்கு. வந்துச்சு மேம். அது என்ன கிடைச்சிச்சு? மேம் அதோட ரேஷியோ சொல்லுங்கன்னு சொல்றேன். இல்ல மேம் புரியல மேம். வந்து மேம் இந்த சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 3 பேர்த்தோடைய சேலரி ரேஷியோ என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஃபைனல் ஆன்சர் அதுதான். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கீங்கன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 2x இன்ட்டு 2x இன்ட்டு 115 டிவைட் பை 100. இது வந்து 8 மேம். பிக்கு இது வந்து மேம் கரெக்டா சொல்லுங்க. அடுத்து பிக்கு 2x இன்ட்டு 100 டிவைட் பை 100. வெரி குட். அடுத்து சிக்கு 5x இன்ட்டு 120 டிவைட் பை 100 மேம். இப்போ இந்த மூணுமே நீங்க என்ன பண்ண போறீங்க? ரேஷியோ ஃபார்ம் மட்டும் எழுத போறீங்க. நடுவுல இந்த மாதிரி இஸ்ட் வச்சு மூணையும் போட்டுக்காங்க. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? மூணுலயுமே எதெல்லாம் காமனா இருக்கோ அதெல்லாம் அடிச்சு கொடுத்துடணுமா? மூணுலயுமே என்ன காமனா இருக்கு? ஃபர்ஸ்ட் 100 மேம். அப்ப அதெல்லாம் அடிச்சிடலாமா? அடிச்சா என்ன வரும்? 115 இன்ட்டு 2x இஸ்ட் 110 இன்ட்டு 3x இஸ்ட் 120 இன்ட்டு 5x கிடைக்குமா? ஓகே மேம். இப்ப இதுல என்ன காமனா இருக்கு? இந்த எக்ஸ் காமனா இருக்கா? அதெல்லாம் எடுத்து விட்டுறலாமா? ஓகே மேம். இப்ப இதுல வேற என்ன காமனா இருக்கு? இது 5ல அடிக்கலாம், இதை 5ல அடிக்கலாம், இதை 5ல அடிக்கலாமா? எஸ் மேம். அடிச்சா என்ன வரும்? இது 23, இங்க 33. ஓகே. 22, இங்க 24. இப்ப இதான் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா மறுபடியும் அடிக்க முடியுதான்னு பாருங்க. என்ன கிடைக்குது? டுவெண்ட்டி 33:33:16 மேம். வெரி குட். பாண்டிக்கு கிடைச்சிருச்சா? பாண்டிக்கு ரஞ்சித் கிடைச்சிருச்சா? ஓகே மேம். பிரியதர்ஷினி அனிதாக்காக்கெல்லாம் கிடைக்குதா? எஸ் மேம். சரி. இப்ப இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் தரது, ஷேர் கேக்குறது, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட்டுடலாமா? நிறைய நிறைய இருக்கு மேம். அது எப்படி மேம் அடிச்சீங்க? இப்படி போட்டீங்க, இதுக்கப்புறம் எப்படி மேம் அடிச்சீங்க? சமமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடிச்சு விடுங்கக்கா. இல்லன்னா இன்ட்டு பண்ணிக்கோங்க. 115 இன்ட்டு 2 என்ன வருது? 230 மேம். இப்ப 230 எக்ஸ் வச்சிருப்பீங்களா?
இஸ்ட் அடுத்து 110 இன்ட்டு 3 330 மேம். 330 எக்ஸுங்களா? இஸ்ட் அடுத்து 120 இன்ட்டு 5 600 மேம். 600 எக்ஸுங்களா? இப்ப பாருங்க இதெல்லாம் ரேஷியோல இருக்கு. இந்த எக்ஸ்ன்றது 3 இடத்துலயுமே இருக்கு. அப்ப இதெல்லாம் அடிச்சு கொடுத்துடலாமா? இப்ப அடுத்ததா அடிக்கலாம். அப்ப அடிச்சோம்னா 230 இஸ்ட் 330 இஸ்ட் 600 கிடைச்சிருது. இப்ப இதை அடிக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன பண்ணணும், எப்பயுமே எளிய வடிவத்துக்கு கொண்டு வந்துடணும். இப்ப இதுல இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? இங்க ஒரு 0, இங்க 0 இருக்குதா? இது அடிச்சோம்னா 23 இஸ்ட் 33 இஸ்ட் 60 கிடைக்குதுங்களா? இதுக்கப்புறம் இதை அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது மேம். அப்ப அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர். ஒண்ணு நீங்க இங்க பெருக்கி இருக்கணும், இல்லைன்னா நான் அப்ப பண்ண மாதிரி எல்லாத்தையும் 2ஆல வகுத்து அப்புறம் பெருக்கி ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். எப்படினாலும் சரி எனக்கு ஆன்சர் வேணும். அவ்வளவுதான். என்னதும் ஈஸியா வசதியா வருதோ ஆனா சரியா பண்ணணும். பண்ணிட்டு எனக்கு கொண்டதான் போதும். சரிங்களா? சரி, இன்னைக்கு ஒரு புதுசா ஒண்ணு பார்த்துட்டு மட்டும் முடிச்சுக்கலாம் கிளாஸ. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு ரேஷியோ இன்னொரு ரேஷியோ மாறப்போகுது. சரிங்களா? இப்ப 2:3 ஒரு ரேஷியோ, அந்த வேல்யூல ஏதோ ஒண்ணு ஆட் பண்ணியோ சப்ராக்ட் பண்ணியோ இல்ல மல்டிப்ளை பண்ணியோ இல்ல டிவைட் பண்ணியோ வேற ஒண்ணா மாறுமா? ஒரு ரேஷியோ இன்னொரு ரேஷியோ மாறுது, சம்திங் ஆட் பண்றப்பயோ இல்ல மைனஸ் பண்றப்பயோ மாறுது. அப்ப எனக்கு இனிஷியல் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இந்த மாசம் தான் பார்க்க போறோம். எழுதிக்காங்க. இரண்டு எண்களின் விகிதம் 3:5 3:5. அவை ஒவ்வொன்றிலும் இருந்து 9 கழிக்க 12:23 மாறுகிறது எனில் இரண்டாவது எண் என்ன? சொன்னேன்னா ஒரு ரேஷியோ இன்னொரு ரேஷியோ மாறுது. எப்ப மாறும்? ஏதோ ஒரு நம்பரை கழிக்கிறப்பயோ இல்ல கூட்டுறப்பயோ இல்ல பெருக்கிறப்பயோ டிவைட் பண்றப்பயோ இன்னொன்னா மாறுமா? இப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ரேஷியோ இன்னொரு ரேஷியோ மாறுது. எப்படி மாறுது? ஒவ்வொன்னையும் நான் 9 கழிக்க மாறுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதோட யூஸ்வல் ஸ்டெப் சொல்லி கொடுத்துறேன், அப்புறமா நான் ஷார்ட்கட் சொல்லி தரேன். இது வரைக்கும் எழுதிட்டீங்களா கேள்வி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதியாச்சா? எழுதிட்டீங்களா இல்லையா? பாருங்க, இப்ப இந்த 3:5 இருக்கு இந்த ரேஷியோ தான் 9 கழிக்கிறதுனால எனக்கு 12:23 மாறுச்சு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணும், இந்த நான் ஒரிஜினலா அந்த இரண்டு எண்கள் என்னவா இருந்திருக்கணும்? 3x, 5x இருந்திருக்கணும். கரெக்டா? அதோட விகிதம் தான் 3:5. அந்த எண்ணே கேட்டோம்னா 3x 5x. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த 3xல இருந்து நான் 9 கழிக்கிறேன்னா 3x மைனஸ் 9, அதே மாதிரி இந்த 5x மைனஸ் 9 போட்டதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரேஷியோ 12:23 மாறிடுச்சு. அப்ப அதை எழுதிக்கலாமா? 3x minus 9 divided by 5x minus 9 equal to 12/23. இப்ப இந்த டினாமினேட்டரை இந்த நியூமரேட்டர் கூடயும் இந்த டினாமினேட்டர் இந்த நியூமரேட்டர் கூட பிரிக்கலாமா? சமப்படுத்த போறேன். ஓகேவா? இப்ப என்ன ஆகும்? 23 இன்ட்டு 3x மைனஸ் 9 ஈக்குவல் டு 12 இன்ட்டு 5x மைனஸ் 9. இப்ப 21 எல்லாம் பெருக்கிக்கங்க, இந்த 12 உள்ள பெருக்கிக்கங்க. என்ன வரும்? 23 இன்ட்டு 3x எவ்வளோ? 69x. 69x மைனஸ் 207 ஈக்குவல் டு 12 இன்ட்டு 5 60. அப்ப 60x மைனஸ் 108.
இப்ப எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். அப்ப இந்த சின்ன நம்பரை உள்ளயும் இந்த சின்ன நம்பரை இங்கிட்டும் கொண்டு வந்துப்போம். ரெண்டு பெரிய நம்பரை என்ன ஆகும்? 69 மைனஸ் 60 பிராக்கெட்ல எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 108. இந்த மைனஸ் 207 வரப்ப பிளஸ்ல வருமா? பிளஸ் 207. 69 60 போயிடுச்சுன்னா 9 மேம் 99. 9x equal to 99. அப்ப x equal to 11. x 11 எனக்கு என்ன வேணும்? ரெண்டாவது எண். முதல் எண்கள் என்னது? 3x 5x. ரெண்டாவது என்னது? 5x. அப்ப 5 × 11 55. ஓகேவா? எப்பவுமே கேள்வி கேட்கறது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லு, செகண்ட் நம்பர் சொல்லு, இல்ல அதோட வித்தியாசம் சொல்லுன்னு கேட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரேஷியோ இருந்துச்சுல அதுலதான் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், பிரதியிடணும். அதுல பிரதியிட்டு தான் நீங்க சொல்லணும் ஆன்சர். ஓகேவா? எப்படி மேம் 209 வந்துச்சு? என்னக்கா? எப்படி மேம் அந்த 207 209 வந்துச்சு? 207 108 அதுவாக்கா? அது எப்படி மேம் வந்துச்சு 207? இங்க பாருங்க, 23 × 3x மைனஸ் 9x 9ஆ? 23 உள்ள பெற்றுங்க. 23 × 3x 23 × 9. 23 × 3 என்ன வருது? 23 × 3 69 மேம். இந்த போட்டுக்கணும் 69. இங்க எக்ஸ் இருக்கனால எக்ஸ், மறுபடியும் நடுவுல மைனஸ் இருக்கா, இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். 23 × 9 23 × 9 ஆமாக்கா 9. 217 மேம். 217 7 2 52 18 20 207 மேம். 207 போட்டுக்கணும். 69x மைனஸ் 207 ஈக்குவல் டு 12 × பிராக்கெட் குள்ள தான் 5x 9 இருக்கு. அப்ப இந்த பிராக்கெட் குள்ளன்றப்ப 5 கூடயும் பெருக்கணும் 9 கூடயும் பெருக்கணுமா? 12 × 5x போட்டீங்கன்னா 60x மேம். 60x மைனஸ் 12 × 9 108 மேம். 108 வந்துருச்சுங்களா? இப்ப எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டாங்க. அப்ப நான் 69x மைனஸ் 60 60x ஈக்குவல் டு 207 மைனஸ் பிளஸ் 108. அது ஏங்க 207 + 108 வந்துச்சு? மைனஸ் சைன்ல பாத்துட்டாங்க. 60 நீங்க இங்க கொண்டு வந்துட்டீங்க. அப்ப அந்த மைனஸ் 207 தான் இந்த பக்கம் வரும். அப்ப இந்த மைனஸ் 207 இந்த பக்கம் வந்தா எப்படி வரும்? பிளஸ் 207. பிளஸ் 207 பிளஸ்ல தான்க்கா. மைனஸ் இருந்தா பிளஸ்ல வரும். முன்னாடி இந்த 108 முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு, சைன் இருக்கு? மைனஸா பிளஸ்ஸா? மைனஸ் இருக்கு மேம். அப்ப மைனஸ் 108 பிளஸ் 207 இது என்ன பண்றது? கழிக்கணும் மேம். கழிச்சா என்ன வருது? கழிச்சதுக்கு முன்னாடி சிம்பிள் என்ன போடுவீங்க? மைனஸ் போடுவீங்க பிளஸ் போடுவீங்களா? ஏன்னா ஒரு இதுக்கு பிளஸ் மைனஸ் பிளஸ் இருக்கு, இன்னொருக்கு மைனஸ் இருக்கு. எது பெரிய நம்பரோ அதை போடணுமா? அப்ப பெரிய நம்பருக்கு பிளஸ் தான் இருக்கு, அப்ப பிளஸ் போட்டுக்கீங்க. வெரி குட்கா. இப்போ 9x ஈக்குவல் டு 99 கிடைச்சிருச்சுங்களா? அப்ப எக்ஸோட மதிப்பு என்னது? 11 மேம். 11. இப்ப எக்ஸோட மதிப்பு 11 கிடைச்சிருச்சுங்களா? இப்ப நமக்கு என்ன கேள்வி கேட்டுருக்காங்க? ஒவ்வொன்றிலும் இது வந்து 9ஐ கழிக்க 12:23 ஆக மாறுகிறது எனில் விகிதம் காண்க. இரண்டாவது எண் காண்க. இரண்டாவது எண் காணலாமா? இப்ப இரண்டாவது எண் எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸோட மதிப்பு 11 தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்போ செகண்ட் நம்பர் தான் வேணும். எங்க போய் போடணும் இந்த எக்ஸோட மதிப்பை? ஆரம்பத்தை 2 எண்களின் விகிதம் 3:5 வச்சிருக்கிறோம் பாரு, அங்க போங்க.
அப்ப இங்க 2 எண்களின் விகிதம் 3:5. நான் அந்த எண்களே வேணும்னா 3x 5xன்னு போட சொன்னேனா? ஆமாங்க மேம். இப்ப இது ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பரு. செகண்ட் நம்பர் என்னது? 5x 3x? செகண்ட் நம்பர் 5x மேம். இப்ப எக்ஸ்க்கு தெரியுமா வேல்யூ? நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? என்னது எக்ஸோட மதிப்பு? 11 மேம். அப்ப 5 × 11 55 மேம். அவ்வளவுதான் ஆன்சர். 5 × 11 55. அதான் ஆன்சர். ரெண்டாவது எண் 55. முதல் எண் என்ன அப்போ? 33 மேம். அவ்வளவுதான்க்கா. ஓகே மேம். ஒரு ரேஷியோ இன்னொரு ரேஷியோ மாறுறது புரிஞ்சிருக்குங்களா? இப்போ இப்படிதான் பண்ணணும். ஷார்ட் சொல்றேங்க நெல்ல. வாங்க. 3:5 இருக்கிறது என்னவா மாறிடுச்சு? 12:23 மாறிடுச்சு. எப்போ? ஒவ்வொன்றுலயும் -9 பண்றதுனால. இப்ப என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி நீங்க எழுதிட்டு இந்த 23 3ஆல பெருக்கிக்கணும். இந்த 12 5ஆல பெருக்கிக்கணும். ஃபர்ஸ்ட் இது பண்ணது வந்து பங்குக்கு சமம். எவ்வளவு பார்ட்னு கண்டுபிடிப்போம். அடுத்தது இந்த இந்த -9ஐயும் இந்த 12ஐயும் பெருக்கிக்கணும். இங்கேயும் பெருக்கிக்கணும். இது இந்த 2 பண்றதோடைய வேல்யூ வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வர்றது. இப்போ ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னு வேல்யூ சொல்றது. பண்ணுவோமா? 23 × 3 டிஃபரன்ஸ். ஒவ்வொன்றுக்கும் கழிக்கதான் செய்ய போறோம். இந்த வேல்யூ பெருக்கிட்டு மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ்னா டிஃபரன்ஸ் எது பெருசோ அதுல இருந்து சிறுசை கழிச்சுக்கணும். டிஃபரன்ஸ் 12 × 5. பங்கு பார்ட் ஈக்குவல் டு இங்க மைனஸ் இருக்குல்ல, அப்ப -12 × 9 டிஃபரன்ஸ் -9 × 23. சரிங்களா? இப்ப பாருங்க. 23 × 3க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 29 மேம். 29 × 3 69 கண்டுபிடிச்சோமா? 69 டிஃபரன்ஸ் 60. அப்ப எனக்கு பெரிய நம்பர் 69 தான். அப்ப 69 - 60னா எனக்கு 9 பங்கு. 9 பார்ட் ஈக்குவல் டு இங்க என்ன கிடைச்சிச்சு நமக்கு? 12 × 9 என்ன வந்துச்சு? 108ங்களா? -108. வந்து 207 மேம். டிஃபரன்ஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா? பிளஸ் 207. இப்போ 9 பங்கு ஈக்குவல் டு 99. ஒரு பங்குக்கு 11 கிடைச்சிருச்சா? எஸ் மேம். ஒரு பங்கு 11னா எப்பயுமே இந்த ரேஷியோல 3:5 12:23 இருக்கா? -9 -9. எப்பவுமே இந்த வேல்யூ நமக்கு கிடைச்ச பங்கு வந்து நம்ம இங்கதான் போடணும். அப்ப இது 33, இது 55ன்னு மாறிடுச்சு. கிடைக்க செகண்ட் நம்பர் அப்ப 55. அவ்வளவுதான். யூஸ்வல் மெத்தட்ல போட்டாலும் சரி, இந்த ரேஷியோல சொன்னாலும் சரி, எதுனாலும் வேகமா சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லிடணும். அவ்வளவுதான். இது புரியுதுங்களா? அவ்வளவுதான். இதுல மட்டும் தான் ஒரு சம் ஹோம்வொர்க் தரேன், அதை முடிச்சுக்கலாம். இரண்டு எண்களின் விகிதம் 7:11. 2 எண்களின் விகிதம் 7:11. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு எண்ணிலும் 30 அதிகரிக்க ஒவ்வொரு எண்ணிலும் 30 அதிகரிக்க எண்களின் விகிதம் 13:17 மாறுகிறது. 13:17 மாறுகிறது எனில் புதிய எண்ணை காண்க. புதிய எண்கள் இல்ல, பழைய எண். முதல் எண்ணை, இந்த எண்ணை காண்க எனில் அவ்வெண்களை காண்க. 2 எண்களின் விகிதம் 7:11. சாரி,
7:11 ஒவ்வொரு எண்ணுடனும் 30 அதிகரிக்க அவ்வெண்கள் 13:17 என மாறுகிறது எனில் அவ்வெண்களை காண்க. இப்ப இந்த எண்கள் எங்க போயிடுவீங்க? ஃபர்ஸ்ட் ரேஷியோ இங்க சொல்லணும். ஓகேவா? இந்த வருஷம் மட்டும் ஹோம்ஒர்க் போடுங்க போதும். கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே. சம்மு கேள்வி எழுதிட்டீங்கல்ல? இது புரியலையா? லாஸ்ட் மேம் 7:11 13:17 அந்த லாஸ்ட் மேம் 30:17 மேம். 30 தான் அதிகரிக்குது ஒவ்வொன்னும் கூடயும். ஆமா மேம் அந்த சமன்பாடு லாஸ்ட்ல என்ன மேம் போட்டீங்க? 30. இல்ல 30 தான் போட்டேன். சமன்பாடு நீங்க தான் கொண்டு வரணும். சரி மேம் சரி. சரி, கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஆல். Thank you, ma'am. Thank you, ma'am.